இன்னைக்கு கணக்கில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்றதுக்கு ஆள் இல்லைங்க. ஏன்? ஐன்ஸ்டீன் சொன்னான், இமேஜினேஷன் இஸ் மோர் than நாலேஜ். அறிவை விட கற்பனை திறன் மிக உயர்ந்தது என்று சொன்னான். நாம் அந்த கற்பனை திறனிலே பின்னோக்கி நடந்து கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படையாக சொல்கிறேன், நான் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை, பிரச்சனைகளுக்கான தீர்வோடு பிரச்சனைகளை பேசுபவள். முடிந்தால் நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள். வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது. ஏன் நம்ம இன்னைக்கு புக்கு வாசிக்கிறது இல்லை? நாமளே வாசிக்கிறது இல்லை, நம்ம புள்ள வாசிக்குமா? ஏன் வாசிப்பதில்லை? நிதானமாக ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையாக வாசித்து முடிக்கக்கூடிய அந்த தவம், அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் படிக்கிறார், பேசினா கேட்டுட்டு போயிடலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? நானோ பிரிட்டோவோ சண்முக வடிவேல் ஐயாவோ பேசுறதெல்லாம் அவரவர்கள் ருசித்தது. தம்பி சொன்னான்ல இன்பத்து பால், அது அவன் சொன்னான், அது அவனுடைய அனுபவம் தான். நீங்க படிச்சு பாருங்க. எங்க வீட்டில் நடந்தது. ஊருக்கு போறேங்கிறாரு. எப்ப வருவீங்கன்னு கேட்டா தெரியாதுங்கிறாருங்க. இப்போ நான் என்ன பதில் சொல்றது? ரொம்ப புதுசு, நான் அப்ப கல்யாணமான புதுசு. அப்போ எனக்கு வள்ளுவர் துணை செஞ்சார். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. போலனா என்கிட்ட சொல்லிட்டு போயா, எப்போ வருவேன்னு தெரியாது, வந்துருவேன்னு சொல்றல, நீ வரும்போது யார் உயிரோட இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டு போ. இது என் அனுபவம். பலாப்பழம் மாதிரி இலக்கியம். அது சாப்பிட்டாதான். சாப்பிட்டவங்களை கேளுங்களேன், எப்படி இருந்தது? ஸ்வீட்டா இருந்தது. சக்கரை மாதிரி இருந்ததா? இல்லை. தேன் மாதிரி இருந்ததா? இல்லை. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா டேஸ்டா இருந்துச்சு. டேஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்வீட்டா இருந்துச்சு. இவ்வளவுதான் சொல்ல முடியும். நாங்கெல்லாம் அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷா சொல்றவங்கிறதுனால நாங்க மேடையில் இருக்கிறோம், நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்களும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இங்க வந்துருவீங்க. சொல்வதல்ல, அதை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை. நாம் அந்த இலக்கியங்களை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் இலக்கு நமக்கு தெரியும். நான் ஒருவனை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன். நான் ஒரு சமீபத்தில், சில ஆண்டுகள் இருக்கும், சமீபத்தில் அல்ல, ஒரு படம் பார்த்தேன். ஞான ராஜசேகரன் எடுத்திருந்தார் அந்த படத்தை. படத்தினுடைய பெயர் பாரதி. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பாரதி படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? இன்னைக்கு கிளாஸ்ல கேட்குறேன், வழக்குரை காதையா? சத்தியமா நடந்தது என் கிளாஸ்ல. வழக்குரை காதை எத்தனை பேருக்கு? கண்ணகி தெரியுமா எல்லாருக்கும்னா? என்னுடைய வகுப்புல 59 பிள்ளைகள், 9 பிள்ளைகள் கை தூக்குகிறார்கள், எனக்கு கண்ணகி என்றால் யார் என்று தெரியாது என்று. எங்கே போகிறோம் நாம்? எது நம்முடைய இலக்கு? நான் பாரதி என்ற படம் பார்க்கிறேன். அதில் ஒரு காட்சி என்னுடைய ஆன்மாவை உலுக்கிய ஒரு காட்சி. ஒரே சொல்தான். எனக்கு புரிந்தது போல், அவர் யார் நினைத்து எதை நினைத்து ஞான ராஜசேகரன் எடுத்தார் எனக்கு தெரியாது. அந்த சொல்லை பாரதி சொன்னானா என்று கூட எனக்கு தெரியாது. படம். இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள், நாங்கள் பேசுகிறோம். ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, சொல் என்னுடையது. நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? அந்த பொருள் என்னுடையது இல்லை. இப்படி ஓஷோ சொல்கிறான். நீங்கள் உங்களுக்கானதாக என் சொல்லை புரிந்து கொள்கிறீர்கள். அவரவர்களுடைய புரிதலுக்குரியது, அவரவர்கள் காட்டில் கேட்கக்கூடிய சொல். நான் பாரதி படம் பார்க்கின்ற பொழுது, பாரதி சாயாஜி ஷிண்டே நடிச்சிருப்பார். எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க பாரதியா. நம்முடைய ஐயா சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கார், செவாலியர். ஐயா சுப்பையா நடிச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க. அந்த மராத்திய நடிகன் சாயாஜி ஷிண்டே நடிச்சிருக்காங்க. அவன் உட்கார்ந்துருப்பான். இப்படி ராத்திரி நேரம் ஒரு காட்சி இருக்கும். விளக்கு கையில் லாந்தர் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் முன்னால் வருவான், ஒரு பிராமண பையன்.
பின்னால தன்னுடைய அந்த முந்தானியை போர்வையால் போர்த்தி கொண்டு செல்லம்மா தேவயானி செல்லம்மாவாக நடித்தார். அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அந்த காட்சி எப்படி தெரியுமா முடியும்? நேரா வந்த உடனே தோ அத்திம்பேர் இருக்கார் அக்கா. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.